துணைநிலை ஆளுநரை கண்டித்து முதலமைச்சர் நாராயணசாமி நடத்தி வரும் தர்ணா போராட்டத்திற்கு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் காமராஜிடம் கேட்கலாம். காமராஜ், டெல்லி முதல்வர் நேரில் வந்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார், ஆதரவு தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அவரோடு யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, இந்த போராட்டத்தில் அவரும் பங்கேற்கிறாரா? துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை கண்டித்து முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் 6வது நாளாக ஆளுநர் மாளிகை முன்பு தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். நேற்றே டெல்லி முதலமைச்சர் துணைநிலை முதலமைச்சருக்கு ஆதரவு தெரிவித்து இவருடைய போராட்டத்தில் கலந்து கொள்வதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று சரியாக தற்போது இந்த தர்ணா போராட்டத்தில் அதாவது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கலந்து கொண்டு முதலமைச்சர் நாராயணசாமிக்கு ஆதரவு தெரிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அவருடன் டெல்லி துணை முதலமைச்சர் அவர்களும் கலந்து கொண்டுள்ளார். அது மட்டும் இல்லாம துணைநிலை ஆளுநர் இன்று 5 மணிக்கு இந்த தர்ணா போராட்டத்திற்கு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இந்த பேச்சுவார்த்தை இன்று மாலை 5 மணி நடைபெறும் இதில் கலந்து கொள்ள உள்ளார். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இந்த தர்ணா போராட்டத்திற்கு நேற்று மாலை பேச்சுவார்த்தை அழைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று மீண்டும் இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டிருந்தால் மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு இந்த தர்ணா போராட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். தற்போது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முதலமைச்சருக்கு ஆதரவு தெரிவித்து இந்த தர்ணா போராட்டத்தில் ஆதரவு தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காங்க. அந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த தர்ணா போராட்டத்தின் காரணமாக பகுதி முழுவதுமாக பலப்படுத்தப்பட்டிருக்கு. தொடர்ந்து இப்பகுதியில் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. கட்சியில் அதாவது பல்வேறு கட்சி அரசியல் தலைவர்களும் முதலமைச்சருக்கு போராட்ட வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்துள்ள நிலையில் நேற்று தமிழக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நாராயணசாமி அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் போனில் தொடர்பு கொண்டு தங்களுடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நேரடியாக தங்களுடைய போராட்டத்தை தான் கலந்து கொள்ள வேண்டும் என்பதால் தற்போது புதுச்சேரி வருகை புரிந்த அவர் முதலமைச்சர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள முதலமைச்சர் நாராயணசாமி நேரில் சந்தித்து தனது ஆதரவையும் வாழ்த்து தெரிவித்து வருகிறார். காமராஜ், இதே மாதிரியான பிரச்சனைகள், ஆளுநரோடு முரண்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் டெல்லியில் ஏற்பட்டு இருந்தது. இந்த நிலையில் இருவரும் ஒற்றை கோரிக்கை அல்லது ஒற்றை புள்ளியில் ஏதேனும் கருத்துக்களை பகிர வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக தேவேந்திரன், ஏற்கனவே பாஜக சேர்ந்த மோடி அவர்கள் ஆளுநரை கொண்டு பல்வேறு எதிர்கட்சிக்கு ஆளக்கூடிய மாநிலங்களை ஆளுநரை கொண்டு தடை செய்வதாகவும் ஆளுநரை கொண்டு மாநில வளர்ச்சியை தடை செய்வதாக இருவரும் குற்றச்சாட்டி வந்த நிலையில் புதுச்சேரி முதலமைச்சரும் ஆளுநருக்கு எதிராக தன்னுடைய தர்ணா போராட்டத்தை கைநிறுத்தி 6வது நாளை தொடர்ந்துடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என அவரும் இந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இது அதாவது இருபேரும் ஒற்றை கருத்தோடு, அதாவது டெல்லி முதலமைச்சரும் புதுச்சேரி முதலமைச்சர் ஒற்றை கருத்தோடு ஆளுநருக்கு எதிராக தன்னுடைய போராட்டம் 6வது நாள் போராட்டத்தை தொடங்கியுள்ளதால் அவருடைய கருத்தும், அதாவது டெல்லி முதலமைச்சர் கருத்தும் புதுச்சேரி முதலமைச்சர் கருத்தும் ஆளுநருக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் இருப்பதால் தன்னுடைய ஆதரவு தெரிவித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.